கவிஞனின் மனதில் கவியடக்கம் அந்த வெங்கட சைலவே எம்எஸ் அம்மாவும் பட்டம்மா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட். 3 பேர் மும்மூர்த்திகள் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பிருந்தாமா வந்து அவங்கள பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அன்னைக்கு என்னோட வாழ்க்கை வந்து ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. மியூசிஷியன்ஸ் வந்து என்னை வந்து அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நினச்சாங்கன்ற போது எனக்கு இந்த உலகத்தில் வேறு அவார்டே வேண்டாம். டெஃபினட்டாக அந்த காலத்து மியூசிஷியன்ஸோட என்ன பெருமைன்னா பாட்டுக்காக வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு புகழ் சம்பாதிக்கணுமோ இல்லை பணம், அதெல்லாம் வந்து இன்சிடென்டல் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் பாட்டு மேலே அப்படி ஒரு பைத்தியம். 24 hours அந்த சிந்தனை தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கால் தூசு பெறுவோமா தெரியாது. இப்படியே நம்ம அதர் லாங்குவேஜஸ் போனால் மற்ற லாங்குவேஜஸ் எல்லாம் கேட்க வேண்டியது வரும். பஞ்சாபி பாட்டு இருக்குங்க, பெங்காலி பாட்டு. எஸ்பி வெங்கடேஷ் அவருக்கு ஒரு பாட்டு பெங்காலியில் நான் பண்ணது, ஓ பாந்தா துமி சுன்தே கி பார் மேல் வாய்ஸ் நான் பண்ணேன். ஓ ஏ கானா மார், ஓ ஏ கானா மார். இது வந்து எனக்கு அவங்க ஸ்டேட் அவார்டு கிடைச்சது இந்த பாட்டுக்கு. அதனால ஸோ இட்ஸ் அமேசிங். அண்ட் அவார்டுன்னு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய குருஸ், அதாவது நான் வந்து கல்யாணராமன் சாரோ இல்லை பிருந்தாமா அதுதான் கேட்க வந்தேன் நான். கிளாசிக்கல் ஒரு பெரிய ஹிஸ்டரி இருக்கு, அது உங்களுடைய வரலாற்று. அப்சல்யூட்லி. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அவங்களெல்லாம் நினைவுக்கு கொண்டு வரணும். அதாவது என்ன எல்லாருமே வந்து சின்ன கல்யாணராமன் சார்னு சொல்லுவாங்க. ஏன்னா அப்படியே அவர் சின்ன வயசுலேருந்து கூடயே இருந்ததுனால அப்படி அவங்க பாடுற பாடல்கள் எல்லாம் வந்து எஸ்பெஷலி சாருடைய பற்றி சொல்லணும்னா ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு மியூசிஷியன். அந்த காலத்து மியூசிஷியன்ஸோட என்ன பெருமைன்னா பாட்டுக்காக வாழ்ந்தாங்க. இப்போ ஒரு புகழ் சம்பாதிக்கணுமோ இல்லை பணம், அதெல்லாம் வந்து இன்சிடென்டல் அவங்கள பொறுத்த வரைக்கும். பட் பாட்டு மேலே அப்படி ஒரு பைத்தியம். 24 hours அந்த சிந்தனை தான். அவங்களெல்லாம் பார்க்கும்போது நம்ம கால் தூசு பெறுவோமா தெரியாது. அப்படிப்பட்ட மியூசிஷியன்ஸ் வந்து என்னை வந்து அவங்களுடைய ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக நினச்சாங்கன்ற போது எனக்கு இந்த உலகத்தில் வேறு அவார்டே வேண்டாம். டெஃபினட்டாக. ஏன்னா வந்து விஷயம் தெரிஞ்சவங்க நம்மளை வந்து பெருசாக நினைக்கும் போது அதுக்கப்புறம் நம்மளுக்கு வேற என்ன வேணும் லைஃப்பில் இல்லையா? ஸோ எனக்கு இன்னும் தெரியும், பிருந்தாமா வந்து பதம் ஜாவலின்னா அவங்கள மாதிரி அந்த ஃபேமிலி வீணதனமாள் பாணி அவங்க வந்து யாரும் அவங்கெல்லாம் இந்த காலத்து மாதிரி கிடையாது. யூர் சிங்கிங் வெரி நைஸ்லி. டீச்சர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அப்படிலாம் கிடையாது. இப்படி குட்டுன்னு ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. அது நம்ம நிறைய பாடினா கூட என்ன பண்டார மாதிரி பாடிட்டு இருக்க, இன்னும் வரல, ஒரு 100 வாட்டி சங்கதி பாடின அப்புறம் கூட வரணும் பாடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அவங்க வந்து நான் ஒரு கச்சேரி பண்ணி முடிச்ச அப்புறம் ஸ்பெஷல் அவங்க வீணதனமாள் பாணின்னு ஒரு கான்சர்ட் நாங்கள் பண்ணோம். இது வந்து 8 பேர் த்ரூ அவுட் இந்தியா செலக்ட் பண்ணாங்க அந்த ஸ்டைலை கற்றுக்கிறதுக்கு. 6 மாதத்துக்கு 9 to 5 ஜாப் மாதிரி டெய்லி போய் கற்றுக்கணும். இதில் நான், உன்னிகிருஷ்ணன், சசிகிரண், நாங்கள் எல்லாரும் இதில் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த பேட்சில். அப்போது கிளாஸ் முடிஞ்சு நாங்கள் 8 பேரும் கச்சேரி பண்ணணும் அந்த 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 6 மாதம் கழிச்சு. அப்போது நான் என்னோட கச்சேரி முடிச்ச அப்புறம் அன்னைக்கு எம்எஸ் அம்மாவும் பட்டம்மா அம்மாவும் வந்திருந்தாங்க. ஸ்பெஷல் சீஃப் கெஸ்ட். 3 பேர் மும்மூர்த்திகள் அவங்க என்னை பொறுத்த வரைக்கும். அப்போ பிருந்தாமா வந்து அவங்கள பார்த்து சொன்ன ஒரே வார்த்தை, என்னோட பெஸ்ட் ஸ்டூடெண்ட் அப்படின்னாங்க. அன்னைக்கு என்னோட வாழ்க்கை வந்து ஐ ஃபெல் ஸோ ஹாப்பி. அதாவது என்ன சொல்கிறது, ஒரு குட்டுன்னு சொல்லாதவங்க என்னை போய் பார்த்து அவங்க கிட்ட சொல்லுது. ஐ மீன் எனக்கு லைஃப்பில் நிஜமாவே சொன்னேன். ஸ்டேட் அவார்டு நான் சும்மா கலட்டாக்கு சொன்னேன். அவார்டெல்லாம் வந்து அது கிடைக்கணும்னு இருந்தால் வரும். மக்களுடைய லவ், அவங்களுடைய ஆசீர்வாதம், குருவோடைய ஆசீர்வாதம், அது இல்லைன்னா வாழ்க்கையில் ஒன்றுமே கிடையாது. அது எப்படி அந்த கச்சேரி வருகலாமோ ஐயா நான் வருகலாமோ ஐயா உந்தன் அருகில் நின்று கொண்டாடவும் பாடவும் நான் வருகலாமோ ஐயா
இது வந்து அவங்க வாய்ஸில் ஒரு ஸ்ருதி அது ஏதோ தம்புரை இருக்க மாதிரி எங்கள் குருவோட வாய்ஸில் அவங்க அப்படி திறந்தாங்கன்னா அப்படி ஒரு ஸ்ருதி சுத்தம் நான் வேறு யார்கிட்டையும் பார்த்ததில்லை அந்த கர்நாடிக் மியூசிக் இண்டஸ்ட்ரியில். அஃப்கோர்ஸ் எம்எஸ் அம்மாலாம் ரொம்ப கிரேட், அவங்க பக்தி அது. பட் இந்த ஒரு ஸ்ருதி சுத்தம் அதே மாதிரி வெங்கட சைலவே ஹார நீவேகதி ப்ரோவரத ஸ்ரீ வெங்கட சைலவே அது அவங்க பிடிச்சாங்கன்னா உயிர் போயிடும். அதாவது நீங்கள் சொன்னது ஸ்ருதி, அந்த ஸ்ருதி சுத்தத்தில் தான் கடவுள் இருக்கார். அந்த ஒரு நோட்டு பிடிச்சாங்கன்னா இதை இவங்களே வந்து இப்போ ஜாவளி எல்லாம் பாடினாங்கன்னா ரொம்ப அராஜகமாக இருக்கும். அந்த சின்ன பிட்டு தருமாருலாடேவே மே பஜாரி தருமாருலாடேவே மே பஜாரி தருமாருலாடேவே மே நேரமில் ஜகனே கௌகலில் தமிழே தருமாருலாடேவே மே. அப்படி ஒரு கிரிப்புனா அப்படி ஒரு கிரிப்பு. இவங்களுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்லோவாக தான் பாடுவாங்கன்னு, அப்படி கிடையாது. அவங்க கிரிப்பாகவும் பாடுவாங்க. பட் எனக்கு இது போகிறோன்னு அவங்க கன்விக்ஷனோட பாடினவங்க, எனக்கு இந்த ஸ்லோ ஸ்டைல் போகிறோன்னு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் என்னுடைய இன்னொரு டீச்சர் தஞ்சாவூர் கல்யாணராமன் சார். அவர் வந்து ஜிஎன்பி மாதிரி போட்டு குடஞ்சி எடுத்துருவார் பாட்டு. அப்படி ஒரு வர்ச்சுவாசிக். இன்ஃபேக்ட் என்னோட ஹிந்துஸ்தானி இன்ஃப்ளூயன்ஸ்னால் அங்கே தான் ஆரம்பிச்சது. படே குலாம் அலி கான் ரொம்ப கேட்பார் அவர், அது நிறைய கேட்பார். அதில் அவர் அஷ்டபதி நிறைய எங்கள் சார் கம்போஸ் பண்ணியிருக்காரு. அவருடைய காம்போசிஷன்ஸ்னு பார்த்தா நான் பாரதியார் காம்படிஷன் போவேன்னு சொன்னேன் இல்லையா, மது கவுன்ஸ்னு ஒரு ராகம் உண்டு. அதோட ஆரோகணம் அவரும் சகம பனி சானி பமகச உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பரோ மாயையே மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவெனும் தீயின் முன் நிற்பாயோ. இத சனி சப சம சக சா இது ரொம்ப கஷ்டம். அந்த உண்மை அறிந்தவர் உன்னை கணிப்பரோ மாயையே மனத்தின்மையுள்ளாரை நீ செய்வதும் ஒன்றுண்டோ மாயையே எத்தனை கோடி படை கொண்டு வந்தாலும் மாயையே நீ சித்த தெளிவெனும் தீயின் முன் நிற்பாயோ மாயையே. அப்படி ஃபாஸ்டா. அதே மாதிரி ஹிந்துஸ்தானி மாதிரி தான் பாடுவார். அதில் அந்த நாத் ஹரே ஜகநாத் ஹரே ஸ்ரீதத்தி ராதா வாசகிரஹே அது சாரோட சங்கதி. அந்த ஸ்பீடு நாத் ஹரே இதில் என்ன பண்ணுவார்னா, இப்போ ஜென்ரலாக வந்து நார்த் இந்தியன் ஹிந்துஸ்தானி கிளாசிக்கல் மியூசிஷியனில் ஒரு தரா, இப்போ இந்த மாதிரி ஒரு பந்திஷ் எடுத்துப்பாங்க. இது ஒரு திருத்து பந்திஷ்னா சின்ன ஃபாஸ்ட் காம்போசிஷன். அது அதில் இப்படி எடுத்தாங்கன்னா ஒரு அதுக்கு தான்லாம் பாடுவாங்க. சார் இதுக்கு தான் பாடுறது நாத் ஹரே நாத் ஹரே நாத் ஹரே நாத் ஹரே. இந்த மாதிரி வந்து ஒரு ஹிந்துஸ்தானி ஸ்டைலில் கர்நாட்டிக்கில் வந்து கொண்டு வந்து வித்தியாசமாக அந்த அதே மாதிரி சில காம்போசிஷன்ஸ் அதில் வந்து கிரகபேதம். எங்கள் சார் கிரகபேதம் ரொம்ப அழகாக பண்ணுவார். கிரகபேதம்னா ஒரே ராகத்தில் நம்ம சஜ்ஜத்தை ரிஷபத்துலேருந்து ரிஷபம் பாடினா வேற ராகம் வரும். இப்போ நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, இந்தோளம் நம்மளுக்கு அதே மாதிரி கலாவதி கன்ஃபியூஸ் ஆகுது எது சான்னு பொறுத்து. அந்த மாதிரி கிரகபேதத்தில் கந்தனில் அழகில் சிந்து பைரவி பக்தன் மயக்கம் அந்த பக்தனின் பக்தியில் கந்தன் அடக்கம் கந்தனில் அழகில் பக்தன் மயக்கம்
செந்தமிழ் மொழியே கந்தன் வேதம் அந்த செந்தமிழ் போற்றும் கந்தன் பாதம். இது திலங்கு மாதிரி இருக்கும் கொஞ்சம். சென்னரே கம பனி சனி பகமக சனி பனி சகம பனி ச தரரே ரே ரரரா. அது திலங்கு அப்படி அந்த கிரக பேதத்துல. அந்த அப்புறம் சிந்து பைரவிக்கு திருப்பி காந்தாரம் வந்து தெலுங்கு அந்த மாதிரி. அப்போ சரணம். கவிஞனின் மனதில் கவி அடக்கம் அந்த கவியின் பொருளில் நீ அடக்கம் விதியின் பிடியில் கன தரரே சகம பகம பனி அது வந்து பேஹாக். விதியின் பிடியில் அது வந்து ஒரு கிளாசிக் பேஹாக் ஃப்ரேஸ். பூவி அடக்கம் அந்த விதியே பாத நிழலடக்கம். அங்கதான் சா வரும் திருப்பி. அதாவது ஒரு காம்போசிஷன்ல எப்படி கிரகபேதம் பண்ணியும் பண்ணாமையும் பண்றது அப்படின்னு அம்மா. அதே மாதிரி அவர் வந்து இந்த விவாதி ராகம்ஸ் 72 மேளகர்த்தா ராகம் உண்டு. அதில் வந்து ஃபர்ஸ்ட் 36க்கும் அடுத்த 36ம் நம்மளை வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கிறது. இதில் சுத்த மத்தியமும் அதில் பிரதி மத்தியமும். அவர் என்ன பண்ணாருன்னா பஞ்சமத்தை எடுத்துட்டு 2 மத்தியமும் சேர்த்து வச்சா 36 ராகம் வரும். பஞ்சம வர்ஜித துவி மத்தியம ராகஸ். அந்த 36 ராகத்திலையும் பிரதி மத்தியமத்தை வச்சுட்டு பஞ்சமத்தை எடுத்துடுறது. அந்த 36க்கும் அவர் கம்போஸ் பண்ணியிருக்காரு காம்போசிஷன்ஸ். இது வந்து நான் 10 வயசுல இருக்கிறச்சு அகாடமியில் டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணாரு. அதில் நான் வந்து சலநாட்டை தான் லாஸ்ட் 36. அதில் அந்த லாஸ்ட் ஃபர்ஸ்ட் சுத்த மத்தியமத்தில் சலநாட்டை அதில் பஞ்சமத்தை எடுத்துட்டு பிரதி மத்தியமத்தை வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசன் அதை சலஸ்ரீன்னு பேர் வச்சாரு. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா. இது எப்படி வரும்னா சரி க மாமா தனி சா. ஆக்சுவலி சனி நீ மாமா க க சா 2 கா 2 மா 2 நீ. பட் நம்ம எப்பவுமே கர்நாடிக்கில் பாடுறச்சு 2 காந்தாரம் இருந்தால் 1 ரீ ஆகிடும். 2 தெய்வம் 2 நிஷாதமும் 2 தெய்வதமும் இருந்ததுன்னா 1 வேறு. அது நம்ம அப்படி தான் சொல்லுவோம். சரி க மாமா தனி சா சனி த மம கரி சா சக க மம நி சா சனி நி மம க க சா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா சங்கட ஹரண சார்வபௌமா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா சங்கட ஹரண சார்வபௌமா. வெங்கடாச்சல ஸ்ரீனிவாசா.